இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் கடந்த 10 மாதங்கள் கடத்தி நம்மை பத்திரமாய் பாதுகாத்து பலவிதமான தேவைகள், பலவிதமான போராட்டங்கள், அதன் மத்தியிலும் கூட கர்த்தர் நம்மை கிருபையாய் காத்து இந்த 11வது மாதத்தில் நம்மை நுழைய உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம ஜீவனை ஆண்டவரை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் ஜீவனை விட மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்து அவர் தான் நம்மை வழிநடத்தி வருகிறார். அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் ஆண்டவர் கடந்த மாதமெல்லாம் நம்மை காத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டவர் பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். சரி, இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு பேசக்கூடிய வார்த்தை என்ன, ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடக்கூடிய வார்த்தை என்ன என்பதை குறித்து நீங்கள் ஆவலாக இருப்பீங்க. ஒருவேளை கடந்த மாதமெல்லாம் நிறையா பிரச்சனைகள், நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவங்கள், நிறையா விதமான வசை சொற்கள், அப்படியா நிறைய இரிட்டேஷன்ஸ், நிறைய விதமான காரியங்கள்லாம் நடந்திருக்கலாம். ஆனாலும் கூட இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னை அதிலிருந்து விடுதலை செய்து இதாயிரம் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா, என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்ற வாஞ்சியோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் எரேமியாவின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31:4 வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும், மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும், ஆடல் பாடல் செய்கிறவர்களின், ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும், களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய், புறப்படுவாய். ஆண்டவர் அழகான ஒரு வாக்கு தத்தம் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேலர்கள் என்றால் இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேலர்கள் யாருன்னு கேட்டால் நீங்களும் நானும் தான். ஒரு தேசத்தை குறிப்பிடுகிறது அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேரும் இஸ்ரவேலர்களே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இஸ்ரவேல் மக்கள், நம்மெல்லாம் இஸ்ரவேலர்கள். ஆண்டவர் நமக்குத்தான் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு? அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் தான் உங்களுக்கு செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் அழகா சொல்றார்ல, மறுபடியும் நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்பதாக ஆண்டவர் அழகா சொல்றார். அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான இடைஞ்சல்கள் வந்திருக்கலாம். கடந்த நாட்களிலே, கடந்த சூழ்நிலைகளிலே இடிந்து விழுகிறது போல இருக்கலாம், இடி விழுந்தது போல செய்திகள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் உடைந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் ஒருவேளை நொந்து கொண்டு இப்படி தான் என் வாழ்க்கையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டி எழுப்புகிற தேவன். ஒவ்வொரு காரியத்தையும் இசைவாய் கட்டி எழுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம எப்படி அவர் மோல்டு பண்ணணுமோ, எப்படி அதை பில்ட் பண்ணணுமோ, எப்படி அதை உருவாக்கணுமோ, அதை ஆண்டவர் சொல்லி கொடுக்காமலேயே அவரே அதை செய்வார். ஏன்னா குயவன் கையில் களிமண்ணாய் நாம் இருக்கிறோம். அவர் தன்னுடைய இஷ்டப்படி ஒரு மனுஷனை கட்டுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம்,
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உடைந்து விட்டது, இனிமேல் கூடுவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் போச்சு, இனிமேல் யார் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் உன்னை கட்டுவேன்னு சொல்கிறாரு. மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். நீ மறுபடியும் பில்ட் பண்ணுவோம். உன்னை இடிஞ்சு போயிட்டெல்லாம் நினைக்காத, சோர்ந்து போகாத, முடிஞ்சு போச்செல்லாம் நினைக்காத. பில்ட் பண்ணுறவர் நான், கட்டி எழுப்புகிறவர் நான். உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன், உன் பிஸ்னஸை நான் கட்டி எழுப்புவேன், உன் தொழிலை நான் கட்டி எழுப்புவேன், உன் படிப்பை நான் கட்டி எழுப்புவேன், உன் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை நீக்கி ஆரோக்கியத்தை கட்டி எழுப்புவேன் என்பதாகத்தான் ஆண்டவர் இஸ்ரவேலராகிய நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கட்டுவேன் சொல்கிறார். மறுபடியும் உன்னை கட்டுவேன் சொல்கிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, யார் ஆண்டவர் கட்டுவார்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பார்க்கலாம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நான் உன்னை கல்லுகளில் பிரகாசிக்கும்படி வைத்து, நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை, உன் பலகணிகளை பளிங்கும், பளிங்கும், உன் வாசல்களை, உன் வாசல்களை மாணிக்க கற்களும், மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன், உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எப்படி கட்டுவாராம். இருக்கிற எல்லா வைடூரியம், கோமேதகம், எல்லா கற்கள், மிக விலை உயர்ந்த கற்களை கொண்டு நான் உன்னை கட்டுவேன் அப்படின்னு சொல்றார். யாரை கட்டுறாராம்? சிறுமைப்பட்டவர்களே, சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் கட்டுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த கட்டடம் எப்படிப்பட்டதா இருக்குதா? மிக விலையுயர்ந்தது. இருக்கிற கற்களிலே விலையுயர்ந்த கற்களை வைத்து ஆண்டவர் அந்த கட்டிடத்தை கட்டி எழுப்புகிறார். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ ஒரு காரியத்தில் சிறுமைப்பட்டவளாக நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் சிறுமையின் வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், யாரோ உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு நிலைமையில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம். எல்லாத்திலும் உங்களை இக்னோர் பண்ணலாம், உங்களை தூரமாக வைக்கலாம், ஒதுக்கி வைக்கலாம். எல்லா காரியங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் நம்மோடு கூட இருக்கிறவர்களை நம்மை வேதனைப்படுத்தும்படியான சூழ்நிலைகள் உருவாக்கி இருக்கலாம். சிறுமைப்பட்டவளாகிய உங்களைத்தான் ஆண்டவர் கட்டி எழுப்புவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் சிறுமப்பட்டிருக்கீங்கள்ல, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அப்படியாய் வேதனையின் மத்தியில் இருக்காங்களே, எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணுறாங்க என்ன, அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிருக்கீங்கள்ல, உங்களை தான் கர்த்தர் சொல்கிறாரு, கட்டி எழுப்புவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கலாம், படிக்கிற இடத்துல இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சிறுமைப்பட்டதை போல் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏதோ ஒரு இடத்துல உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, எளியவர்களை ஆண்டவர் கட்டுகிறார். அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்க முடிகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவள் இப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவளுடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக உபத்திரவங்கள். நல்ல ஒரு குடும்பம்தான், நேசிக்கிற ஒரு கணவர் தான். ஆனால் கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினாலே அவளை அவளுடைய உறவினர்களே
அவருடைய சகோதரியே அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ மனமடிவாயிட்டா அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அவள் ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டுட்டா. எப்பெல்லாம் ஒவ்வொரு வருடமும் அந்த தேவாலயத்துக்கு போவாங்க, அந்த தேவாலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் இந்த இன்சல்ட்டிங் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவளை துக்கப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுவாங்க, அவளை இன்சல்ட் பண்ணும்படியான வார்த்தைகளை பேசுவாங்க. ரொம்ப கஷ்டம் அவருடைய இருதயத்துக்கு, ரொம்ப பாரமாக இருக்கும். ஆண்டவர் குழந்தையை கொடுக்கலையே, நான் இவ்வளோ உண்மையாக இருக்கிறேனே, இவ்வளவு தூரம் நான் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு தூரம் நான் பிரயாசப்படுகிறேனே, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ என்ற சூழ்நிலையில் அவள் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டவளாக, மற்றவர்களால் தன்னுடைய சொந்த சகோதரியாலே தன்னுடைய கணவராலே நேசிக்கப்பட்டாலும் பல நேரங்களிலே அவள் இன்சல்ட் பண்ணப்படுகிறாள், வேதனையின் மத்தியில் இருக்கிறாள். பல நேரங்களிலே அவருடைய இருதயம் கசந்து நிற்கிறது, வேதனையின் மத்தியிலே சிறுமைப்பட்டிருக்கிறாள். சிறுமைப்பட்டவள் எப்படியா ஜெபம் பண்ணுறா பாருங்க. 11ஆம் வசனத்தில் இங்கே வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றா. எப்படி ஜெபம் பண்றா பாருங்க. சிறுமையை நினைத்தருளி. ஹல்லேலூயா. அப்படி சிறுமை ஆண்டவரை நினைச்சு பாருங்க. என்னை எவ்வளவு துக்கப்படுத்துறாங்க, எவ்வளவு இன்சல்ட் பண்ணுறாங்க, எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படும்படியான வார்த்தைகளை போடுறாங்க, நான் எவ்வளவு கசந்து போயிருக்கிறேன், என் இருதயத்தின் பாரத்தை மட்டத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை சொல்கிறா. அடியாளின் சிறுமையை நினைத்தருளி. ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சார்ல, அடியாளுடைய சிறுமையை நினைச்சு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டால, கர்த்தர் நினைத்தரலாம் அல்ல, நினைத்தருளபடினாலே தான் அவள் வேண்டிக் கொண்டபடியே ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தேசத்தினுடைய தீர்க்கதரிசியாய், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் அவருடைய கசப்பையெல்லாம் கர்த்தர் மாற்றினார். பாருங்க, அந்த எளிமையான மனுஷி தான் அந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசனுடைய தாயாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்களும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக, ஏதோ ஒரு காரியத்தில் நெருக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, இந்த மாதமும் அப்படித்தான் போகுமா, இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் ரொட்டீனாக நடந்துட்டுருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் உன்னை கட்டுவேன். ஹல்லேலூயா. மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டுவிக்கப்படுவாய். சொல்கிறவர் யாரு? கற்றவர் சொல்கிறாருங்க. ஹல்லேலூயா. யாரோ சொல்லலை, உன்னை உருவாக்கினவர் சொல்கிறார். உன்னை அந்த உலகத்துக்கு கட்டி எழுப்பினார்ல, இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சார்ல, உனக்கு நல்ல சரீரத்தை தந்து, நல்ல தாய் தகப்பனை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து, நல்ல கணவனை தந்து, நல்ல மனைவியை தந்து, நல்ல பிள்ளைகளை தந்து, நல்ல ஒரு படிப்பை கொடுத்து, வேலையை கொடுத்து, உன்னை இசைவாய் கட்டி எழுப்புறார்ல, ஆவிக்குரிய அனுபவங்களை எல்லாம் தந்து, ஆவிக்குரிய தந்தைகளை தந்து, வசனங்களை கொடுத்து, ஆண்டவர் அழகாய் ஆவியானவர் நடத்தி உங்களை கட்டி விடுகிறார்ல, அவர் தான் சொல்கிறாரு, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டுவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. எளிமையாக ஃபீல் பண்ணுறீங்களா? எளியவர்களாக இருக்கிறீங்களா? இக்னோர் பண்ணப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் இயேசு சொல்கிறார், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தார் யோபு, செல்வசீமானாக இருந்தார் யோபு. ஆனால் திடீர்னு ஒரு பெரிய சிறுமை,
ஒரு பெரிய சிறுமை அவருக்கு வந்துடுச்சு. சிறுமை நான் சொல்லவே முடியாது. அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் ஒரே நாளில் அவர் இழந்து போனார். எல்லாவற்றையும் அவர் இழந்து நிற்கிற நேரத்தில் அவர் ஆண்டவர் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுறார். வாசிக்கலாம். யோபு 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ, நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன், என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. நான் துன்மார்க்கம் கிடையாது ஆண்டவரே, உமக்கு தெரியும். நான் நீதிமான்னு சொல்லிட்டு என் தலையை தூக்கிட்டு பெருமை பாராட்டுறோம் கிடையாது, அது உமக்கு தெரியும். ஆனால் என் சிறுமை நினைத்தர நான் அவமானப்படுகிறேன். அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் நான் வாழ்ந்தேன், அவ்வளவு செல்வ சீமானாக நான் இருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் இழந்தது மாத்திரம் கிடையாது, என் சரீரத்தில் நான் வேதனைப்படுகிறேன். சரீரமெல்லாம் வேதனையின் மத்தியில் பிளந்து இரத்தமும் சீழும் புறப்பட்டு வருகிற நிலைமையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு, தன் மனைவியாலே புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவனாய் எளிமையாயிருக்கிறேன் ஆண்டவரை. என் எளிமையை, என் சிறுமையை நினைத்தருளும் சொல்கிறான். ஹல்லேலூயா. அந்த சிறுமையை நினைத்தருளினார்ல, ஹல்லேலூயா. அந்த சிறுமியை நினைத்தருளினாலே தான் முன்னிருந்ததை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் கட்டினார்ல, மறுபடியும் உன்னை கட்டுவேன். ஹல்லேலூயா. நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. கட்டினாரா இல்லையா யோபுடைய வாழ்வை? அதே குடும்பம், அதே 10 பிள்ளைங்க. ஆனால் மற்ற ஜீவராசிகளாம் பாதி அப்படியே பெருகி போச்சு. அல்லாஹ் செல்வ சீமானா எப்படி இருந்தானோ அதை விட டபுள் த போர்ஷன். ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களால் அவன் நிரப்பப்பட்டான்ல. ஆண்டவர் கட்டினார்ல. சொன்ன வாக்கு தத்தம் எவ்வளோ உண்மை உள்ளது பாருங்க. நீங்களும் கூட சில நேரங்களில் ஐயோ கைமீறி போயிடுச்சு, முடிஞ்சிச்சின்னு நினைக்கலாம், எல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். என் சிறுமையை நினைத்தரலோன்னு சொல்லி ஜெபிக்கிறான். நான் நீதிமானாக இருந்தாலும் என் தலையை நான் உயர்த்தி பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை. நான் துன்மார்க்கனும் கிடையாது ஆண்டவரே, நான் பொல்லாத மனுஷனும் கிடையாது. ஆனால் என் சிறுமையை நினைத்தருளி, என் அவமானத்தை நினைத்தருளி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அப்படி கேட்டதுனால தான் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டுவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ என்ன துக்கத்தில் இருக்கிறீங்க, என்ன கஷ்டத்தில் இருக்கீங்க, இந்த மாதம் எப்படி போகும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ சிறுமையாக இருக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் சிறுமை நினைத்தரலும் ஆண்டவரே. யோபு போல கேட்டு பாருங்க. கர்த்தர் சிறுமை நினைத்தரலை கட்டாயம் உங்களை அவர் இரட்டிப்பான நன்மையினால் அவர் திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறுமை காணப்படுகிறதில்ல, உங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் 8 வயசில் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணார். அவனுக்கு எப்படிப்பட்ட சிறுமை, சின்ன வயசுலேயே அவனை எல்லா குடும்பத்தார் எல்லாரும் அவனை ஓரங்கட்டி வச்சுட்டாங்க, சிரமப்படுத்திட்டாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல, எந்த கௌரவமும் கொடுக்கல. உன் வீட்டில் தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஈசா கிட்ட கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்படுகிறது செய்தி. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவன் காட்டுக்குள்ளே போய் ஆடு மேய்க்க போயிட்டான். எவ்வளோ பெரிய சிறுமை பாருங்க. அந்த வீட்டில் தன் சொந்த சகோதரர் யாரோ ஒருத்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போனார். அந்த வீட்டில் அவன் இருக்க முடியல. எவ்வளோ பெரிய சிறுமை. இவன் காட்டில் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இதை விட ஒரு இன்சல்ட்டிங் வேணுமா? இதை விட ஒரு அவமானம் வேணுமா? இதை விட ஒரு துக்கம் வேணுமா? உங்கள் சொந்த குடும்பம் ஒரு வேளை உங்களை இன்சல்ட் பண்ணலாம். எளிமையாய்
நீங்கள் இருக்கிறது நிமித்தமாக, ஒருவேளை நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுவதனால, ஒருவேளை உங்களை யாரும் மதிக்காமல் இருப்பதனால உங்களை ஒருவேளை ஓரமாய் வைத்திருக்கலாம். நீ எல்லாம் ஆகிவிட மாட்டதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே, நீ தகுதியானவும் கிடையாது, நீ போ அப்படி சொல்லி சொந்த குடும்பம், தாவீதுடைய குடும்பம் அப்படி துக்கப்படுத்திச்சு, அப்படி அவமானப்படுத்திச்சு. பாருங்க, அவரை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரை தான் இஸ்ரவேல் தேசத்தின் மேலே ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவரை தான் சாமுவேல் தீர்க்கதரிசியை கூட்டின்னு வர சொல்கிறார். மீதி யாரும் எனக்கு வேண்டான்ட்டார் கர்த்தர். ஜோம் பண்ணி பார்க்குறார். நோ அப்படி சொல்லிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறான், இன்னொருத்தர் இருக்கான் காட்டுக்குள்ளே, அவனை கூட்டிகிட்டு வா, அப்போ தான் நான் சாப்பிடுவேன், அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்கிறார். அவனை கூட்டிகிட்டு வராங்க. ஆடு மேய்ச்சி அப்படியே வேர்த்து போய் வெளுத்து துணியெல்லாம் அழுக்காக இருந்திருக்கும். அவர் எப்படி இருந்திருப்பார் பாருங்கள், சின்ன பையன். அவரை கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தாக்கா ரூபத்தில் அழகாக இருந்தார், தவிர ட்ரெஸ்ஸெல்லாம் ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருந்திருப்பான், எப்படி யோசிச்சு பாருங்களேன். அவனை தான் கூட்டிகிட்டு வந்தவொடனே கர்த்தர் சொல்கிறான், இவனை தான் நீ அபிஷேகம் பண்ணணும். ஹல்லேலூயா. அவனை தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றார். எனக்கு அன்பானவர்களை, அபிஷேகம் பண்ணினவர் உடனே ராஜாவாக்கல. அதுக்கப்புறம் பல சிறுமை, பல விதங்களிலே சிறுமை. அவர் சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். பாருங்க, கர்த்தரின் சிறுமையை நினைத்தருளி கோலியாத்துக்கிட்ட சண்டை போடுறதுக்கு போறான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் அவனை துரத்தி விட்றாங்க. நீ சரி கிடையாது, உனக்கு ட்ரெஸ்ஸும் பத்தலை, ஷூவும் பத்தலை, கேடகமும் பத்தலை, ஓடிப்போ அப்படின்றாங்க. நீ என்னத்துக்கு இங்கே வந்த, நீ நான் இராணுவ வீரனா, அண்ணனை தானே பார்க்க வந்த, போ அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் இப்படியெல்லாம் கொன்னேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், அவருடைய வீரத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. யாரும் ஏற்றுக்கல, சிறுமை, யாரும் அதை அக்செப்ட் பண்ணலை. வேறு வழியே இல்லை, ராஜாக்கிட்ட போய் நிற்கிறான், நான் போகிறேன். யாரும் அங்கே போகிறதுக்கு இல்லை, இஸ்ரவேல் இராணுவத்திலேருந்து யாரும் போகிறதுக்கு இல்லை. அந்த பெலிஸ்தியன் பயமுறுத்திட்டு இருக்கிறான் கோலியாத்து, யாரும் அங்கே போய் முன்னாடி நிற்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், சிறுமையை கர்த்தர் நினைத்தரலாம். அவனெல்லாம் இக்னோர் பண்ணாங்க, அவனெல்லாம் ஓரம் வச்சாங்க, தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. அவனை தான் கர்த்தர் கோலியாத்தை முறியடிக்க தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவனை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவனை தான் இஸ்ரவேல் தேசத்தின் மேலே ராஜாவாய் வைத்தார். சிறுமையை நினைத்தருளினார். எவ்வளவுக்கு எவ்வளோ சிறுமைப்படுத்தப்படுறியோ தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, வேதத்தின்படி நடப்பது நிமித்தமாக, சத்தியத்தின்படி நடப்பது நிமித்தமாக, நீதிமானாய் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது நிமித்தமாக, ஒருவேளை உங்கள் குடும்பத்தால், உங்கள் உறவுகளால், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் நண்பர்களால் அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் மறுபடியும் உங்களை பில்ட் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, எல்லா நிலைமைகளிலும் சரி, ஒரு பில்ட் பண்ணுற காரியத்தை, ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறவர், அவர் கட்டி எழுப்புகிறவர். ஹல்லேலூயா. அவர் இசைவாய் கட்டுகிற தேவன், அவர் எளியவர்களை கட்டுகிறார். ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது, வாசித்து பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 36 வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் பாருங்க, நிர்மூலமானவைகள். நிர்மலனாக்கா
வாய்ப்பே கிடையாது, முடிஞ்சு போச்சு, தரமட்டம் ஆயிடுச்சு. எல்லா காரியமும் முற்று முடிந்தது. நிர்மூலமாக இருக்கிற அடையாளமே தெரியாமல் போகிறதான் நிர்மூலம். நிர்மூலமானவர்களை கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் நிர்மூலமாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், முற்றிலும் எல்லாம் இழந்தவர்களாக இருக்கலாம், முற்றிலும் எல்லா காரியத்திலும் ஒரு தோல்வி சந்தித்தவர்களாக இருக்கலாம். எல்லா காரியத்தும் முடிஞ்சிச்சு, இனிமே என்னமா இருக்குது, எப்படி இனிமேல் வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா, நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39, 43, 44 வசனங்களை வாசிக்கலாம். 39வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே லாசரு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த லாசரு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர், ரொம்ப ஃப்ரெண்டு இயேசுவுக்கே. பாருங்கள், மார்த்தாள் மரியாள் என்று சொல்லுகிற 2 சகோதரிகள் அவனுக்கு உண்டு. ஒரு சின்ன குடும்பம். எப்போல்லாம் ஆண்டவர் அந்த ஊருக்கு போகிறாரோ அந்த வீட்டில் ஸ்டே பண்ணி தான் அவர் ஊழியத்தை நிறைவேற்றுவார். அந்த மாதிரியான ஒரு குடும்பம், இயேசுவை நேசிக்கிற ஒரு குடும்பம். அந்த சகோதரனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வியாதி வந்து, ஏதோ ஒரு பலவீனம் வந்து, இயேசு ஊழியம் செய்ய போயிருக்கும் பொழுது மரித்துட்டார். முடிஞ்சு போச்சு, நிர்மூலமாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. சகோதரிகளெல்லாம் புலம்புறாங்க. இயேசு பார்த்தா ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. அவர் சட்னு உடனேயும் வரல, வேகமாகவும் வரல. அவருக்கு தெரியும் அவர் இறந்துட்டான். தேவனுடைய நாமம் மயப்படும்படியா, அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியா அவர் சொல்கிறது தான் அவர் செய்வார். பிதாவாக தேவன் சொல்கிறது தான் செய்வார். ஸோ அதனால் 4 நாள் அங்கே தங்கிட்டார். தங்கிட்டு 4 நாள் கழித்து வர்றாரு. அப்போ வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த கல்லை பிரட்டுங்க அப்படின்றார் கல்லறையிட்ட போய். அப்போ அவர் சகோதரி சொல்கிறா பாருங்க, வாசிக்கலாம். 39ஆம் வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். 4 நாளாயிற்றே என்றார். ரொம்ப நிர்மலமாயிடுச்சிங்க, அழுகி போச்சு, நாரி போச்சு, இனிமே வாய்ப்பே கிடையாது. அது நாரி போன சரீரம், அழுகி போன ஒரு சரீரம். 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ போய் கல்லை பரட்ட சொல்கிறீங்களே, நிர்மூலமாயிடுச்சு. இதுக்கு மேலேயா வாய்ப்பு இருக்கு? நோ சான்ஸ், வாய்ப்பே கிடையாது. அவங்க சொந்த சகோதரி சொல்கிறாங்க, கூட இருக்க பிறந்த சகோதரி சொல்கிறாங்க, ஆண்டவரே கல்லை எடுக்க சொல்கிறீங்களே, நிர்மலமான ஒரு சரீரம் நாற்றம் எடுக்குமே, நாரி போச்சே, இப்போ போய் கல்லை பரட்ட சொன்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இயேசுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. அவருக்கு தெரியாதா நாரி போன வாழ்க்கை? அவருக்கு தெரியாதா நிர்மலமான வாழ்க்கை? அவருக்கு தெரியாதா முடிஞ்சு போன வாழ்க்கை? அவருக்கு தெரியாதா நீ அவ்வளவுதான் அப்படின்ற நிலைமை? எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க, ஆண்டவரே நாரும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், வேண்டாம், கல்லை பிரட்டாதீங்க, அது ரொம்ப நாற்று அழுகி போச்சு, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இயேசு சொல்கிறார், கல்லை பிரட்டு, தேவனுடைய மகிமையை நீ காண்பாய், கல்லை பிரட்டு அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு நிர்மலமாய் கிடக்கிற, அழுகி போய் கிடக்கிற, நாற்றம் எடுக்கிற நிர்மலமான ஒரு சரீரத்தை பார்த்து 43வது வசனத்தில் 44வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இயேசு இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் அவனுடைய கால்களும் கைகளும் பிரேத
சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அல்ல? நிர்மலமாய் கிடக்கிற ஒரு சரீரம், முடிஞ்சு போன ஒரு சரீரம், நாற்றம் எடுத்து முற்றிலுமாய் அழுகி போன ஒரு சரீரம். அவங்க எல்லாரும் அதை சொல்லிட்டாங்க. இயேசு பாருங்க அந்த இடத்துல நின்று கல்லை பிரட்டிட்டு, லாசருவே வெளியே வா, உரத்த சத்தமாய், லாசருவே வெளியில வா. அவ்வளவுதான். நிர்மலமான சரீரம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. நிர்மலமான ஒரு மனிதன் உயிரோடு கூட எழும்பி வந்து நிற்கிறான். அந்த சீலையில் கட்டப்பட்டிருக்கா, அந்த சீலையெல்லாம் கழட்டி போடுங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, நிர்மலமான ஒரு மனிதனுடைய வாழ்வை இயேசு கட்டி எழுப்பினார்ல. அவர் தான் உங்களை பார்த்து சொல்றார், மறுபடியும் உன்னை கட்டுவேன். மறுபடியும் லாசருவாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தான். செத்து போன லாசரு மறுபடியும் அதே தண்ணியை குடித்தான், அதே சாப்பாட்டை சாப்பிட்டான், அதே ஃப்ரெண்ட்ஸோடு கூட போனான், அதே தேவாலயத்துக்கு போனான். மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. உன்னை கட்டி எழுப்ப மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப மாட்டாரா? என்ன காரியத்தில் கட்டி எழுப்பணும்? அவர் தான் சொல்கிறாரு, மறுபடியும் உன்னை நான் கட்டி எழுப்புவேன், நீ கட்டப்படுவாய். அதில் நோ டவுட், ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் சொன்னார்னா சொன்னதுதான். யாரை கட்டி எழுப்புவாரா? நிர்மலமானவரனை கட்டி எழுப்புவேன் கர்த்தர் சொல்றார். முடிஞ்சு போச்சு கதை அப்படின்றவனை தான் கட்டி எழுப்புவார். எது முடிஞ்சு போச்சு? எதுவும் முடியலைங்க. கர்த்தர் இருக்கிற வரை எதுவும் முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற வரை எதுவும் முடியல. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கட்டும். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அவர் மறுபடியும் கட்டி எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லா காரியங்களிலும் பாருங்க, நீங்க கட்டி எழுப்பப்படுவீங்க. அவர் உண்மை உள்ள தேவன். அவர்தான் உயிரை கொடுக்கிறவர். அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர். யார் என்ன சொன்னாலும் சரி, அதுக்கெல்லாம் அவர் அஞ்சவே இல்லை. பரட்டுனா பரட்டு, சத்தம் போடுறாரு, வெளியே வந்துட்டாயா. ஹல்லேலூயா. நிர்மலமான ஒரு வாழ்க்கை மீண்டும் இந்த உலகத்தில் ஜீவித்தது. மீண்டும் இந்த உலகத்தில் உயிரோடு கூட மற்றவர்களோடு கூட வாழ்ந்தது. இதுதான் சரித்திரம், இதுதான் உண்மை, இதுதான் இயேசு சொன்ன வாக்கு தத்தங்களின் அர்த்தம். அதை தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். லாசரு கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். லாசரு குடும்பம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்காது. லாசரு சபை கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்காது. அங்க இருக்கிற மக்கள், ஊர் ஜனங்கள் யாரும் கொஞ்சம் கூட லாசர் நம்ம கூட இருப்பார், மறுபடியும் வருவார், நம்ம கூட நடப்பார், நம்ம கூட சாப்பிடுவார், நம்ம கூட பேசுவார், நம்ம கூட வாழ்ந்திருப்பார், நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நினையாத அற்புதத்தை செய்து மீண்டும் கட்டி எழுப்பினார்ல, அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கும் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு, உன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நிர்மூலமாயிடுச்சின்னு நினைக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தில்
நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நீ என்ன பண்ணுவியா? பாழாய் கிடக்கிறவளை கட்டுவாய். ஹல்லேலூயா. வேஸ்ட், வீணா போச்சு, அழிஞ்சு போச்சு, உதவாம போயிடுச்சு, அங்கதான் உங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் வாக்கு தத்தத்தின்படி செய்கிறவர். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் வாக்கு தத்தம் சொல்றாரு, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய்ன்னு சொல்லி. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அது 2 குமாரர்களில் பார்த்தீங்கன்னாக்கா, மூத்தமாக அப்பா சொல்ல கேட்டு அவன் அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இளையவன் தன் ஃப்ரெண்ட்ஸு சொல்ல கேட்டுக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கும் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு ஆசை, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டில் போய் நம்ம பெரிய ஆளாயிடலாம், வெளிநாட்டில் போய் இதெல்லாம் நம்ம பெற்றுக்கின்னு வந்துடலாம், நம்ம பெரிய ஆளாயிடலாம், அண்ணனை விட பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினச்சி அப்பாட்ட எனக்கு சொத்து தாங்க, என் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு எல்லா சொத்தையும் பிரிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறார். போய் ஜாலியாக இருக்கார், ஹாப்பியாக இருக்கிறார். வெளிநாட்டு பயணம்லாம் அப்படி தான் இருக்கும், சில நேரங்களில் ஜாலியாக இருக்கும், போனால் தான் தெரியும். பாருங்கள், போய் ரொம்ப ஜாலியாக அவர் என்ஜாய் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுது வேலையை வெட்டி கிடைக்கல, ஒன்றும் இல்லை, இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டார். ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டார். கூட இருக்கிற உஷாரான ஆளுங்க பாருங்கள், எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டான், ஒருத்த விடாமல் எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ இவன் தனித்து விடப்பட்டான், பாழாக போயிட்டாங்க. நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு சகோதரன், ஆனால் இப்போ இவன் பாழாக கிடக்கிறான். எப்படி பாழாக போயிட்டான் பாருங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பன்னி மேய்க்கிற ஒரு தொழில் செய்ய போகிறான். அந்த பன்னி மேய்க்கிற இடத்துல கூட அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. அப்போ அந்த பன்றிகளுடைய தவிட்டை எடுத்து சாப்பிடும்படி பாழாக போயிட்டான். டோட்டல் டேமேஜ். அவன் மனுஷனாவே இல்லை, பன்னியை விட கேவலமாயிட்டான். பன்னி கூட்டத்து கூட இருந்தான், பன்னியை மேய்ச்சிட்டு இருந்தான், பன்னியை சாப்பிட்ற சாப்பாட்டை இவனை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு டேமேஜ் இல்லை, எவ்வளவு அழிந்து போன ஒரு வாழ்க்கை இல்லை, டோட்டல் டேமேஜ். பாழாய் போன ஒரு மனுஷன், பாழாய் போன ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி கட்டி எழுப்புறார் பாருங்க, வாசிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். பாழா போயிட்டாங்க. அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டேன், திரும்பவும் உயிரோடு கூட வந்துட்டான், மனம் திரும்பி வந்துட்டான். எங்கள் அப்பா வீட்டில் அநேகர் இருக்காங்க, அதில் நான் ஒருத்தனா போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு மனம் திரும்பி வந்துட்டான். அப்பா அவனை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் எப்படி கட்டுறாரு பாருங்க. அவனுக்கு வஸ்திரத்தை கொண்டு வர சொல்கிறாரு, நகைகளை கொண்டு வர சொல்கிறாரு, விருந்து ஆயத்தப்படுத்துகிறார், பாதரட்சியை கொண்டு வர சொல்கிறாரு, அந்த ஊரே விழாக்கோலம் எடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த மகனை ஆண்டவர் கட்டி சராசரியாய் கொண்டு வந்தார். எங்கிருந்த அவன் பன்னி கூட்டத்து கூட இருந்தான், பாழாய் போய் கிடந்தான். பன்னி தவிட்டை சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அவன் உதவாதவனாய் போயிட்டான், நிர்மூலமாயிட்டான், பாழாய் போயிட்டான். அவனுடைய தகப்பனிடத்தில் வரும் பொழுது மீண்டும் கட்டி எழுப்புகிறார்.
மீண்டும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை, மீண்டும் ராஜபோகமான ஒரு வாழ்க்கை, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல குடும்பம், நகைகள், திருவிழா கோலம், எல்லாருடைய வாழ்த்துதல், அவனுக்கு போதுமான எல்லா காரியங்களும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மறுபடியும் கட்டுவார், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாழா போச்சா? யார் கூடயோ சேர்ந்து பாழா போச்சா? எல்லாம் வீணா போச்சா? யார் சொல்லோ கேட்டு எதையோ செஞ்சுட்டு இப்போ ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்துருக்கிறீங்களா? அவங்க பேச்சை கேட்டதுனால தான் இப்படி ஆயிட்டு அப்படி நினைக்கிறீங்களா? அவங்க கொடுத்த அட்வைஸ் தான் இப்படி என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு, இப்படி என்னை கேவலமான ஒரு நிலைமைக்கு தள்ளிடுச்சு, பாழாய் போய் நிற்கிறேன், நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் இல்லை, இப்படி வாழ வேண்டிய ஆள் இல்லை, எப்படி கம்பீரமாக இருக்க வேண்டிய ஆள், இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், மறுபடியும் உன்னை கட்டுவேன். ஹல்லேலூயா. நீ கட்டப்படுவாய். மறுபடியும் ஆண்டவர் கட்டுறேன்னு சொல்றார். பாழாய் போன உன்னை, பாழான ஒரு வாழ்க்கையை, பாழாய் போய் கிடக்கிற உன்னுடைய நிலைமையை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்களை அவர் கட்டி எழுப்புவார், உங்களை அவர் கட்டி எழுப்புவார். பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க. சரீர பிரகாரமாக வேதனை இருக்குதா? ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்ச்சி இல்லாமல், ஜெப வாழ்க்கை இல்லாமல் சோர்ந்து போயிருக்கீங்களா? முன்னெல்லாம் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ண பிரதர், இப்போ என்னால் பண்ண முடியல. முன்னெல்லாம் நல்லா ஊழியம் செஞ்ச, இப்போலாம் என்னால் செய்ய முடியல. முன்னெல்லாம் நல்ல விசுவாசத்தில் இருந்த, இப்போலாம் என்னால் முடியல அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, மறுபடியும் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் பணக்காரராக இருந்தேன், நான் இப்படியெல்லாம் இருந்தேன், இவ்வளோ காசு இருந்துச்சு, இவ்வளோ சொத்து இருந்துச்சு, இவ்வளோ சுதந்திரம் இருந்துச்சு, ஆனால் எல்லாம் போயிடுச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க, இப்போ அப்படி நிர்மூலமாகி நிற்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, கை விரித்த நிலைமையில் இருக்கீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீங்க, சொல்கிறவர் உன்னை கட்டுறவர். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், உங்களையும் என்னையும் கட்டி எழுப்புகிற தேவன் சொல்கிறார், நான் உன்னை திரும்பவும் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், எல்லா நிலைமையிலையும் கட்டப்படுவாய். இசைவாய் கட்டுகிறவர், அழகாய் கட்டுகிறவர். கோமேத கற்கள், அந்த கல், இந்த கல், எல்லா பளிங்கு கற்கள், எல்லா கற்களையும் வைத்து அழகாய் கட்டி எழுப்புகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, என் சிறுமையை பார்த்து என்னை கட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிர்மலமாய் நிற்கிறேன், நிர்மலமான என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, நான் பாழாய் போனவன் என்று மற்றவர்களால் பேசப்படுகிறேன், அவங்க சொல்லி கேட்டு பாழா போயிட்டாங்க அப்படி சொல்லி மற்றவங்களாம் என்னை பார்த்து சொல்கிறாங்க, என் வாழ்க்கையை புதுப்பித்து தாங்க. நீ கட்டுவேன்னு சொல்கிறீங்களே, மறுபடியும் கட்டுவிப்பேன்னு சொல்கிறீங்களே, என்னையும் கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் அந்த அற்புதம் நடக்கணும் அப்படி சொல்லி கேட்கலாமா? ஊழியமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டிய அவசியம் உண்டு. ஏதோ ஒரு காரியத்தில் வளர்ச்சி வேணும், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வரணும். அப்போ ஆண்டவர் பில்ட் பண்ணல, ஆண்டவர் கட்டி எழுப்புனல்ல. ஹல்லேலூயா. அவர் கட்டி எழுப்புகிற தேவன். ஒரு வீடு கட்டுறோன்னு சொன்னாக்கா அந்த வீட்டை எவ்வளவு அழகு பார்த்து, இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா, அந்த இடத்துல அது வச்சா நல்லா இருக்குமா, இது ஃப்யூச்சருக்கு சரி வருமா, இது இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குமா, இந்த இடத்துல இது வச்சாக்கா மற்றவர்களுக்கு பார்ப்பதற்கு அழகாக இருக்குமா, இல்லை யோசிக்கிறோம்ல, ஓசை கேட்டால் தெரியும், யோசிக்கிறோம்ல, யோசித்து 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 பிளான் பண்ணி கட்டுறோம்ல. ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் நம்ம எவ்வளவு அழகாய் கட்ட நினைக்கிறார் தெரியுமா? நம்ம எண்ணிக்கொள்வதற்கு, நினைப்பதற்கு, வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் நம்மை கட்டி எழுப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன உலக காரியத்துக்கு அவ்வளவு எஃபர்ட் போடுறோம், அவ்வளவு அழகு வேணும்னு எதிர்பார்க்குறோம், அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு எதிர்பார்க்குறோம். இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு, அதெல்லாம் நிறைவேற்றத்துக்கு முயற்சி பண்ணுறோம். என் ஆண்டவர் நம்மை குறித்து எவ்வளவு கனவுள்ளவராயிருப்பார், எவ்வளவு கருசனை உள்ளவராயிருப்பார், எவ்வளவு தயவுள்ளவராயிருப்பார். அதனால் சொல்கிறார், நானே கொத்தனார், நானே மேஸ்திரி, நானே இன்ஜினியர், நானே ஆர்கிடெக்ட், நானே எல்லாமா இருக்கிறேன். நான் உன்னை கட்டுறேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தோன்னு சொன்னாக்கா ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் எளிமையை நினைத்தரலாம், என் சிறுமையை நினைத்தரலாம் அப்படி சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரே நான் பாழாக போய் கிடக்கிறேன்ப்பா, நான் திருந்தி வந்துடுறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லலாமா? எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது அவனுக்கு, டேஸ் ஆர் கவுண்டிங், நாட்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க, நாட்கள் அவனுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படியெல்லாம் சொல்கிறாங்களா? நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அவன் நாட்களை எண்ணிட்டுருக்காங்க, டேஸ் ஆர் கவுண்டிங் அப்படி சொல்கிறத நம்ம நிறைய கேட்டிருக்கலாம் இல்லை? நிர்மலமான ஒரு நபர், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்லுவாங்க, அவனோட முடிஞ்சு போச்சு, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. பயப்படாதீங்க, மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க. எல்லாம் கண்களை மூடி இயேசு நோக்கி பார்த்து, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோடைய வாழ்க்கை இயேசுவே மீண்டும் நீர் கட்டி எழுப்புவீராக. கட்டுவேன்னு சொன்னீங்களே, மறுபடியும் நீ கட்டப்படுவான்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி இடிந்து போயிருக்கிற வாழ்க்கை, நிர்மலமானவருடைய வாழ்க்கை, தகப்பனே பாழாய் கிடக்கிறவருடைய வாழ்க்கை, ஆண்டவரே சிறுமை நினைத்தருளும், கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் கட்டப்படட்டும். இந்த உலகத்தில் ஆண்டவரே இசைவாய் அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.